அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த ஜூன் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். மேசமனையில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்க, ரிஷபத்தில் சூரியன், அதாவது இந்த சூரியனுடைய பெயர்ச்சியானது சரியாக 15/6/2025 அன்று ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார். குரு பகவான் மிதுனமனையில் வீட்டிருக்க, புதன் என்கின்ற கிரகமானது வருகின்ற, அதாவது 7/6/2025 அன்று அந்த புதன் பகவான் மிதுனத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்க, அதே சமயத்தில் வருகின்ற 22/6/2025 அன்று புதன் பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறார். கடகத்தில் நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பயிற்சியானது வருகின்ற 7/6/2025 அன்று சிம்மமனைக்கு இந்த செவ்வாய் பயிற்சியாகிறது. சிம்மமனையில் கேது பகவான் வீற்றிருக்க, கும்பத்தில் ராகு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் சனி பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளினுடைய அடிப்படையில் இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த தெய்வத்தின் வழிபாடு எடுத்தால் நல்லது என்கின்ற தன்மையை பற்றித்தான் இந்த பதிவில் டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானம், கூட்டாளி ஸ்தானம் என்கின்ற அமைப்பில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குது. ராசிநாதன் ராசியை பார்ப்பது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும். ஏன் சொல்கிறேன்னா, ராசி அதிபதி ராசியை பார்க்குறார். குரு என்கின்ற ஒரு சுப கிரகம் உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போது குருவோடு புதன் பாக்யாதிபதி உச்ச பலத்தோடு இருந்து முயற்சி ஸ்தானத்தை பார்க்குது. ஸோ இதெல்லாமே பார்க்கும் பொழுது அந்த குரு என்கின்ற கிரகம் 5ஆம் இடத்தை பார்க்குறதும் ஒரு சிறப்பு. அப்போது பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும், கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு, தான் நினைத்தது செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக அமையும். தான் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, கடந்த சில மாதங்களாக சில தடைகளோடு இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் இப்போ விலக காத்து கொண்டிருக்கிறது. திடீர் ஒரு மாதிரியான ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துலாமுக்கு இப்போ இந்த ப்ரெஷர் அப்படியே விடுதலை பெறும், ரிலீஸ் ஆயிரும். அப்போது என்ன நடக்க போகுது, நல்ல, அதாவது சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்கக்கூடிய தன்மை, புத்திசாலித்தனம் மெருகேற்றப்படும். எதை கனெக்ட் பண்ணால், எதை செய்தால் நல்லது, எப்படி இருந்தால் நமக்கு சிறப்பு என்கின்ற அறிவும் புலப்பு, அதாவது அறிவு பண்பு என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும். அறிவுக்கு காரக கிரகம் புதன் சூப்பராக உட்கார்ந்துருக்கார், ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார், 3ஆம் இடத்தை பார்க்குறார், முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார், தன்னம்பிக்கை கிடைக்கும். அப்போது உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைத்தாலே என்ன ஆகும், மனதில் சந்தோஷத்தை கொடுக்கும், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ அந்த அமைப்பு இந்த ஜூன் மாதம் சிறப்பு பெறும். பொதுவாகவே ராசிதிபதி அந்த நல்லா இருந்துட்டாலே அந்த மாதம் உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கொண்டு செல்லும், பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ள வேண்டும். சரி, தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் போய் நீச்சமாகிட்டாரே, அப்போ தனத்தில் அதாவது பிரச்சனை கொடுத்து விடுமா என்கின்ற ஐயப்பாடு நிறைய பேர்த்துக்கு ஏற்படுத்தும். செவ்வாய் நீச்சம் என்றால் கண்ணை மூடிக்கொண்டிருப்பது. ஆனால் செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது இங்கே திக்பலம் பெறும். அப்போ பலத்தோடு தான் இருக்காருன்னு அர்த்தம். அப்போ பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் தனத்தால் ஏற்படுத்த போவது இல்லை. குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை, குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை,
கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்த இடைவெளி எல்லாம் இப்போ விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் அமையப்பெறும். ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடோட பிரிஞ்சவங்க கூட இப்போ புரிஞ்சுக்குவீங்க. நம்ம கணவன் தானே, நம்ம மனைவி தானே, நமக்காக தான் உழைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் உங்கள் மனதில் தோற்றுவிக்கப்படும். குரு 3ஆம் இடத்தை பார்க்குறார். தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறது. அப்போ முயற்சி ஸ்தானம் வலுப்பெறுகிறது அப்படின்னு அர்த்தம். சகோதர மேன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு, டிராவல்ஸ் மூலமாக அனுகூலம், ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புதிய புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதம். நீங்கள் தொழில், வேலை எதிலையாக இருந்தாலும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய 3ஆம் இடம் என்பது கீர்த்தி, புகழ் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்தை பார்ப்பதும், பாக்யாதிபதி 3ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ என்ன? புகழ் கிடைக்கப் போகிறது. வெளிநாட்டின் மூலமாக புகழ் கிடைக்கப் போகிறது. தகப்பன் மூலமாக அனுகூலம், ஆதாயம் கிடைக்கப் போகிறது. தகப்பன் மூலமாக இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன ஒரு செலவுகள், தகப்பனுக்கு சின்ன உடல்நல தொந்தரவு, இது எல்லாமே இந்த மாதம் ஜூன் 15க்கு அப்புறம் விலகப் போகிறது. ஏன்னா சூரியனும் போய் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறது. அப்போது குரு சூரியன் இணையும் போதே சிவராஜ்ய யோகம் இருக்க போகிறது. நிறைய பேர்த்துக்கு புகழ் கிடைக்க போகிறது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அங்கீகாரம் கிடைக்க போகிறது. ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. 3ஆம் இடம் என்பது மாற்றம் அல்ல, நல்ல மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னா, 4க்குரியவன் தனக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். நிலங்கள் வாங்கணுங்கிற ஆசை வந்து அதிகமாக இருக்கும். நிறைய துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு விவசாயத்தின் மீது ஒரு ஆர்வம்ங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். நிலத்தை வாங்கி போடலாம், அதன் மூலமாக லாபங்களை அடையலாம் என்கின்ற எண்ணங்களை உருவாக்கும். வீடு வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு இருக்க போகிறது. இடத்தையாவது ஒரு 2-3 சென்ட் இடத்தையாவது வாங்கி போடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு லாபத்தை பெருகக்கூடிய அமைப்பு. ஸோ வீடு, வண்டி, வாகனம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா வீட்டு வாகனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்குறார். ஸோ நீங்கள் வாங்குவதற்கு தூண்டப்படும் சரியான அமைப்புங்கிறது இந்த மாதம் அமையப்பெறும். ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறோம், ஒரு வீட்டை பார்த்துட்டு இருக்கிறோம், ஒரு கட்டின வீட்டை பார்த்துருக்கோம், ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம்னா இந்த மாதம் அமையக்கூடிய ஒரு மாதமாக துலாமுக்கு நிச்சயமாக அமையும். குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் 5ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஆனால் இருந்தாலும் குரு பார்க்கிறார். அப்போ குழந்தைகளுக்கு படித்த முடித்தவுடன் துலாம் ராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை செட்டில் ஆயிடும். முடித்த உடனே அப்படியே வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்கும். ஒரு சிலருக்கு அடிஷ்னலாக கோர்ஸ் படித்து அதன் மூலமாக நம்ம அடுத்த பரிணாமத்துக்கு செல்லலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கும். ராகு 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இருக்கிறது. அப்போ வெளிநாட்டு போய் படிக்கலாமான்னு கேட்டால் எஸ், போய் படிக்கலாம். ஒரு பிஜி கோர்ஸ் படிக்கலாம். வெளிநாட்டில் படிச்சுட்டு அங்கேயே வேலை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே சிறப்பு பெறுகிறது. ஏன்னா 9ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது 6ஆம் இடத்து அதிபதி தான் அந்த குரு. அப்போ அங்கேயே படிச்சுட்டு அங்கேயே வெளிநாட்டில் வேலை செய்வதற்கான அமைப்பு சிறப்பு இருக்குது. ராகுனாலே வெளிநாட்டுக்கார கிரகம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம், அந்நிய மதத்தினரோட இணைந்து பழகக்கூடிய தன்மை, அதாவது உங்கள் இடத்தை விட்டு வெளியே அந்நிய மதம் அல்லது வேறு கண்ட்ரி அல்லது வேறு ஸ்டேட்டில் போய் படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் விட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் போகுது. ஸோ இந்த மாதிரியான அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் நிச்சயமாக அமையும். திருமணம் சார்ந்த சுப காரியங்களை பற்றி பேசும் பொழுது 7ஆம் இடத்தை பார்க்கணும். 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார், திக்பலத்தோடு தான் இருக்கார். ஸோ 7ஆம் அதிபதி நல்லா இருக்குது. ஆனால் இந்த 7வது மாதம், அதாவது இந்த 6வது மாதம் 7ஆம் தேதி 11ஆம் இடத்துல வந்து அமரப்போகிறது.
அப்போ நீச்சத்தன்மை விலகப் போகிறது. 7ல் சுக்கிரன் இருக்கிறார். கலத்திரக்காரகன் 7ஆம் இடத்தில் இருக்கிறது நல்லது. கலத்திரத்தை அமைத்து கொடுக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. ஸோ அந்த அமைப்புக்கேற்ப உங்களுக்கு திருமண பாக்கியம் என்பது உருவாகிறது. குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைக்கக்கூடிய நிகழ்வுகள், சுப காரியங்கள், சுப செலவுகள், அதற்கு கடன் கிடைக்குமா, கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதம். அரசு, ஏன்னா லாபாதிபதியான சூரியன் போய் 8ல் இருக்கார், அட்டமஸ்தானத்தில் இருக்கார். எதிர்பாராத தனவரவு உண்டு. அரசாங்கத்தின் மூலமாக திடீர் அரசு நன்மைகள், அரசு ஒப்பந்தங்கள் நிறைவேறக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஏன்னா 11க்குரியவன் 8ல் இருக்கார். அதுக்கப்புறம் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார். அப்போ ஒரு பாக்கியம் கிடைக்கப் போகிறது, நல்லவைகள் நடக்கப் போகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் துலாத்துக்கு உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5 என்கின்ற குழந்தை ஸ்தானத்தை குழந்தை காரக கிரகம் பார்க்குது. அங்கே ராகு இருக்கு. ஏற்கனவே தடைப்பட்டு கொண்டு ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த துலாமுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ இனிமேல் உங்களுடைய பாதை மாறப்போகிறது, பயணங்கள் மாறப்போகிறது. அப்போ பாதை மாறப்போகுதுன்னு என்ன, உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பிளான் வகுத்து செயல்படக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் சரியில்லை, இப்படி போனால் அப்படி ஆயிரும், தப்பாயிரும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து இப்படித்தான் நான் செயல்பட போகிறேன், ஒரு நல்ல பாக்கியம் அடைவதற்கான வாய்ப்புகளை அந்த புதன் தருவார். அப்போது உங்கள் பாதை மாறப்போகிறது, உங்கள் ரூட் கிளியர் ஆக போகிறது, உங்கள் பயணங்கள் மாறப்போகிறது. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. புதன் 9ல் இருக்கார். அப்போது தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய அத்துணை இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பயணம் ரெடி. அதாவது வெளிநாட்டு பயணங்கள் ரெடியாக இருக்குது. தூரதேச பிரயாணங்களுக்கு இந்த மாதம் சிறப்பு பெறக்கூடிய மாதம். பயணங்களால் ஆதாயம், அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக நிச்சயமாக இந்த துலாமுக்கு அமையும். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அதே புதன் தான் 12க்குரியவனாக இருக்கார். 12 என்பது நகருதல். அப்போ வெளிநாட்டுக்கு சென்று தனத்தை பெறக்கூடிய, அல்லது வெளிநாட்டில் சென்று உழைக்கக்கூடிய, அல்லது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய, வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்கக்கூடிய, அல்லது வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இந்த மாதிரியான துறை சார்ந்த விஷயங்களில், தகவல் தொடர்பு துறையில், கம்யூனிகேஷனில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலாமுக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஜூன் மாதத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள். ஒரு துல்லிய பலன் வேணும்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்குது, நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எந்த தன்மையில் இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நமக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் அமையும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகே அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் உண்டு. நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.
பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.